எங்கள் கிளப்ல ஒரே முக்கிய மெம்பராக இருக்கிறார். அவர்களை இந்த நேரத்தில் தலைமை உரையாற்ற மறுபடி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இந்த வாய்ப்பை மகளிர் தினத்தை ஒட்டி எனக்கு அளித்த ரோட்டரி பிரசிடென்ட் திருமதி சாரதா அம்மா அவர்களுக்கும் இங்கு மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து ரொட்டாரியன் பெருமக்களுக்கும் கார்த்திஸ்ரீ மேம் செக்ரட்டரி செயலர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு இன்றைய நாளுடைய தொடக்கம் ரொம்ப அருமையாக இருந்தது. ஒரு நாளுடைய தொடக்கம் வந்து நம்ம வீட்டில் மார்னிங் எழுந்த உடனே கோலம் போட்டு ஆரம்பிப்போம், ஒரு இறைவணக்கம் பண்ணி. அதே மாதிரி இந்த ஈவெண்ட் வந்த உடனே கோலம் போட்டி நடந்து அதுக்கப்புறம் மகளிருக்கான ஒரு சின்ன சின்ன ஒரு நமக்கு வேகம் உண்டு, விவேகமும் உண்டு. ஆனால் நமக்கு நாமளே ஊக்குவிச்சு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல ஒரு ஆத்மார்த்தமான திருப்தி உண்டாக்கினா நம்ம இன்னும் வேகமாக ஓடும். ஸோ அதை மாதிரியான ஒரு அமைப்பாக இந்த விழாவில் தொடக்கம் இருந்தது. அதற்கும் நம்முடைய ரோட்டரி உறுப்பினர்கள் அனைவருக்கும் ஒருங்கிணைந்து இந்த வேலையும் பாராமல் அதற்கு மதிப்பளித்து ஜட்ஜ்மெண்ட் செய்து நிறைய பேர் பரிசு பெற ஆர்வமாக உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த நேரத்தில் தலைமை உரை அப்படின்றது ஒரு சுருக்கமான உரையாக வச்சுக்கலாம் அப்படின்னு என்னுடைய விருப்பம். பொதுவாக ஜெண்டர் டைவர்சிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வச்சு ஒரு ஒப்பீனியன், ஒரு ஐடியா, ஏதாவது ஒரு விஷயம், ஏதோ ஒரு கல்வியோ ஏதோ ஒரு பணியோ சார்ந்த ஒரு விஷயம் வந்தது அப்படின்னா அதை பற்றி விவாதப்படுத்தி ஒரு புரட்சிகரமாக கொண்டு போகிறதா வழக்கமாக இருக்கு. அந்த மாதிரியான எண்ண ஓட்டம் பொதுவாக பெண்களுக்கு இருப்பதில்லை. நாம் பணிபுரிகிற இடமா இருக்கட்டும், நாம் படிக்கிற இடமா இருக்கட்டும், பெண்களுக்கே உண்டான